முருகனுக்கு மாலை அணிய நினைப்பவர்கள் இந்த நாளில் மாலை அணியுங்கள். முருகனுக்கு உகந்த நாட்களாக இருக்கும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம், மாதந்தோறும் வரும் சஷ்டி திதியிலும் கார்த்திகை நட்சத்திரத்திலும் மாலை அணியலாம். மேலும் விசாகம் நட்சத்திரம், முருகனுக்கு உரிய கிழமையான செவ்வாய் கிழமையிலும் முருகனுக்கு மாலை அணிந்து கொள்ளலாம். 6, 12, 15, 18, 27, 36, 42, 45, 48 இது போன்ற நாட்களின் கணக்குப்படிதான் மாலை அணிய வேண்டும். இந்த எண்ணிக்கையில் நீங்கள் எத்தனை நாட்கள் விரதம் இருக்கப் போகிறீர்களோ அதனை முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு மாலை அணிந்து கொள்ளுங்கள். மாலை அணியும் போது 108 ருத்ராட்ச மாலையை அணிய வேண்டும். மொத்தம் 2 மாலைகள் அணிய வேண்டும். அதில் ஒன்று முருகப்பெருமான் டாலர் கொண்டதாக இருக்க வேண்டும். மற்றொன்று துணை மாலையாக அணிய வேண்டும். மாலை அணிவதற்கு முதல் நாளே விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். பாய் தலையணையில் உறங்கக்கூடாது. செருப்பு அணியக்கூடாது. முடிவெட்டக்கூடாது. மது மற்றும் புகை, தாம்பத்தியம் பற்றிய சிந்தனை இருக்கக்கூடாது. உங்களினுடைய நீங்களே துவைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாலை அணிந்த பிறகு பச்சை நிறம் மற்றும் நீல நிறத்தில்தான் உடைகள் அணிய வேண்டும். மேலும் முக்கியமாக கழுத்தில் பச்சை நிற துண்டை அணிந்து கொள்ள வேண்டும். மாலை அணிந்து விரதம் இருக்கும் நாட்களில் சைவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும்.